ஜோதிகா வாழும் போலியான வாழ்க்கை. ஜோதிகாவின் வேறு முகம் விலாசும் பிரபல நடிகர். தமிழ் திரையுலகில் நட்சத்திர தம்பதிகளாக திகழும் தம்பதிகளில் நடிகர் சூர்யா மற்றும் நடிகை ஜோதிகா பற்றி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருவருமே தமிழ் திரையுலகில் அளப்பரிய பணிகள் செய்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல வெற்றி படங்களையும் கொடுத்து அதிக அளவு ரசிகர் வட்டாரத்தை பெற்றவர்கள். மும்பையில் இருந்து தமிழ் துறையில் நடிகையாக அறிமுகமான ஜோதிகா சூர்யாவோடு இணைந்து காக்கா காக்கா படத்தில் நடிக்கும் போது ஏற்பட்ட காதலை அடுத்து பல ஆண்டுகள் காத்திருந்து அதன் பின் தான் பெற்றோர்களது சம்மதத்தை பெற்று சூர்யாவை கரம் பிடித்தார். மேலும் ஆரம்பத்தில் சூர்யாவின் காதலுக்கு சிவப்பு கொடியை காட்டிய நடிகர் சிவகுமார் தனது மகளின் திருமணம் முடிந்த பிறகுதான் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று சொன்னதை அடுத்து தனது சம்பாத்தியத்தில் தங்கைக்கு சிறிய முறையில் திருமணத்தை செய்து முடித்தார். அடுத்து கட்டினால் ஜோவை தான் கட்டுவேன் என்று விடாப்படியாக இருந்ததை அடுத்து வேறு வழியில்லாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் இவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு திரைப்படங்கள் நடிக்கக்கூடாது என்பதில் அதிக கட்டுப்பாடுகளை விதித்த சிவகுமாரின் பேச்சை மீறி 36 வயது நிலை படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னதை அடுத்து ஒரு படத்தில் தானே என்று அனுமதி கொடுத்த சிவகுமார் அதைத் தொடர்ந்து மீண்டும் பல படங்களில் நடிக்கிறார் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டு காண்டாகிவிட்டார். இந்நிலையில்தான் கணவர் மற்றும் குழந்தைகளோடு மும்பைக்கு குடிபெயர்ந்து சென்ற ஜோதிகா அங்கு இந்தி படங்களில் நடிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நடிகர் சூர்யாவையும் ஹிந்தி படங்கள் நடிக்க வைக்க திட்டமிட்டிருக்கிறார். மேலும் தனது கணவருக்கு ஆடம்பர காரை வாங்கி கொடுத்து எப்படியும் இங்கே இருந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஜோதிகா தன் மகன் விருது பெற்ற போது அந்த விழாவிற்கு கூட வரவில்லை. அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடந்த பட ப்ரமோஷனுக்கு சென்னை விமான நிலையம் வரை வந்த இவர் அங்கே தங்கியிருந்து விட்டு மாமனார் வீட்டுக்கு செல்லாமல் மும்பைக்கு பறந்து சென்றது இணையங்களில் வெளிவந்தது உங்களுக்கும் நினைவில் இருக்கலாம். மேலும் சூர்யாவின் மகன் டே தனது அம்மா எங்கே என்று கேட்கும்போது அதற்கு உரிய பதிலை சூர்யாவால் சொல்ல முடியாமல் உள்ளது. மேலும் அவரது பெற்றோர்கள் கேட்கும்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறார். ஜெயின் அகாடமியில் கராத்தே வகுப்பை படித்த இவர் தனது தாத்தாவை போல அடக்க ஒடுக்கமாக எந்த விதமான தலைகணமும் இல்லாமல் இருப்பதாக அவர்கள் சொல்லி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று பயில்வான் சொல்லியிருக்கிறார். மேலும் தேர்தலின் போது தளபதி விஜய் ஷூட்டிங் இருந்தாலும் சென்னை பறந்து வந்து வாக்களித்தார். ஜோதிகா சென்னைக்கு வந்து வாக்களிக்காமல் தன் கடமையை மறந்து நின்றார். ஜனநாயக கடமையை ஆற்ற சூர்யா வந்த நிலையில் ஜோதிகா வரவில்லை. இத்தோடு இல்லாமல் அவர் சென்னை வரவே விரும்புவதில்லை என்ற பகீர் தகவலை சொன்னதோடு தஞ்சை பெரிய கோவிலை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை ஜோவிற்கு உள்ளது என்ற கேள்வியையும் முன்வைத்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் ஜோதிகாவின் உண்மையான முகத்தை உறுத்தி காட்டிய பயில்வான் ரங்கநாதன் பேச்சிய பேச்சானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சூர்யாவின் தம்பி கார்த்தி தனது குழந்தைக்கான அனுபவம் குறித்து பேட்டியில் பேசியுள்ளார். அதில் கார்த்தி கூறும்பொழுது பள்ளி காலங்களில் சூர்யா எனக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பார். பள்ளியில் நான் அதிக மதிப்பெண் பெற்றதற்காக எனது மாமா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தார். பிறகு நான் காலேஜ் செல்லும் பொழுது அந்த பைக்கில் செல்ல முடியாத அளவிற்கு தூரமாக காலேஜ் இருந்தது. எனவே வாரத்தில் 5 நாட்கள் சூர்யாவை பைக்கை வைத்துக் கொள்வார். 2 நாட்கள் தான் நான் வைத்துக் கொள்வேன். இதற்காக அதிகாலையிலே எழுந்து பைக்கை முழுவதாக கழுவி சுத்தம் செய்து வைத்து விடுவேன். ஆனால் நான் குளித்துவிட்டு வருவதற்குள் சூர்யா அந்த பைக்கை எடுத்து சென்று விடுவார். அப்போதெல்லாம் சூர்யாவை நான் நேரடியாகவே சபித்திருக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டே என்று எல்லாம் திட்டியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் நடிகர் கார்த்திக்.